ஆசிரியர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 10th இலக்கணமில் ஃபஸ்ட்டு 3 இயல் ப்ளஸ் புக்குக்குள்ளே இருக்க எல்லா இலக்கண குறிப்பும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? மறக்காமல் எல்லோரும் நம்மளோட டெஸ்ட் நோட் எடுத்துக்கோங்க. டெஸ்ட் நோட் ஒன்று தனியாக போட்டிருக்கணும். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். கொஸ்டின் ரீட் அவுட் பண்ணும்போது ஆன்சரை மட்டும் எழுதிட்டு வாங்க. ஃபைனலாக நான் ஆன்சர் சொல்லுவேன். அப்போ நீங்கள் கரெக்ஷன் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ டெஸ்ட் எழுதலாம். இங்கே ஃபஸ்ட்டு இனிய கவிஞன் இல்லை, இனியன் கவிஞன். இனியன் கவிஞனுக்கு என்ன வரும் அப்படின்றத போடுங்க. பெயர் எழுவாய், வினை எழுவாய். செகண்டு நண்பா எழுது. தேர்டு கேட்ட பாடல். ஃபோர்த்து பாடி மகிழ்ந்தனர். ஃபிஃப்த்து கட்டுரையை படித்தாள். சிக்ஸ்த்து கேட்க வேண்டிய பாடல். செவன்த்து கை தொழுது. எயித்து தடக்கை. நைன்த்து வாரா. 10th ஆடுக. 11th காடருக்கும் கபிலனுக்கும். 12th செந்தி. 13th செய்முறை. 14th கேள்வியினானன். ஆன்சர் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குன்னா வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் ரைட் பண்ணுங்கள். தயவு செய்து யாரும் டைரெக்டாக ஆன்சரை பார்க்க போகாதீங்க. ஏன்னா அது நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுல பிரயோஜனமே இல்லை. நீங்கள் மட்டும்தான் எழுதுறீங்க. உங்களோட மார்க்ஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதனால் எல்லோரும் கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆன்சர் எழுதிட்டே வந்துடுங்க. மால், கோரல், குடிநீர், மணி பார்த்தாள், அரிய மலர். செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. பெயர் சொல் வினையடையாக எந்த அளபடையில் மாறும்? செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய ஒற்றளபடையில் வரும் எழுத்துக்கள். ஒரு எழுத்து தனித்தோ அல்லது இங்கே பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எது? ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன என்று குறிப்பிடும் நூல் எது? இப்போ ஆன்சர் செக் பண்ணலாம். கரெக்ஷன் பண்ணிட்டே வாங்க. இனியன் கவிஞன் பெயர் எழுவாய். இனியன் கவிஞன்னா பெயர் எழுவாய். நண்பா எழுது விழித்தொடர். நண்பானா அழைக்கிறது, விழி அப்படின்னு சொன்னா விழித்தொடர். கேட்ட பாடல் பெயரச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர் பாடி அப்படின்னு வந்திருக்கா, அப்போ அது வினையச்ச தொடர். நெக்ஸ்ட்டு கட்டுரையை படித்தால். கட்டுரையை வெளிப்படையாகவே வந்திருக்கு, அப்போ இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். நான் கிளாஸில் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பேன். வெளிப்படையாக வந்துருச்சுன்னா அது தொகாநிலை தொடர். மறைஞ்சு வந்துச்சுன்னா கட்டுரை படித்தால் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அது தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ இங்கே கட்டுரையை ஐ வந்திருக்கா, ஐ சவுண்டு, அப்போ அது இரண்டாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். கேட்க வேண்டிய பாடல். கேட்ட பாடல் அப்படின்னா அது பெயரச்ச தொடர். இதை கேட்க வேண்டிய ஒன்று எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அப்போ கூட்டுநிலை பெயரச்சம். கூட்டுநிலை பெயரச்சம். கை தொழுது. கை தொழுதுன்னா கையால் தொழுது, அப்போ அது மூன்றாம் வேற்றுமை தொகை. ஏன்னா இங்கே மறைஞ்சு வந்திருக்கு, மறைஞ்சு வந்தால் தொகை.
அப்போ மூன்றாம் வேற்றுமை தொகை. தடக்கை, தடக்கைனா உரிச்சொற்றொடர். வாரா, வாரானா ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். ஆடுக, வியங்கோல் வினைமுற்று. காடனுக்கும் கபிலனுக்கும், இது வந்து வெளிப்படையாகவே வந்துருச்சு. வெளிப்படையாக வந்ததுன்னா என்ன சொல்லியிருக்கேன்? எண்ணுமை. சரிங்களா? சப்போஸ் வெளிப்படையாக இல்லாமல் மறைஞ்சு வந்துச்சுன்னா என்ன வரும்? கமெண்ட்டில் சொல்லுங்கள். செந்தி, செந்தினா செம்மை கூட்டல் தீ. அப்போ என்னது? பண்புத்தொகை. செய்முறை, செய்முறை 3 காலமும் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா அப்போ இது வினைத்தொகை. கேள்வி நாணன், கேள்வி நாணன்னா வினையால் அணையும் பெயர். மால், மால் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு 2023 எடிஷனில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். மாலுக்கு என்ன வரும்? இசை நிறை செய்யுள், இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. அப்படி இல்லைன்னா செய்யுள் இசை அளபடைன்னு கொடுத்துருந்தாலும் அதுதான் போடணும். சரிங்களா? ஏன்னா இசை நிறை அளபடைனாலும் கரெக்டு தான், இல்லை செய்யுள் இசை அளபடை அப்படின்னாலும் கரெக்டு தான். செய்யுள் இசை அளபடைக்கு வேறு பேர் தான் இசை நிறை அளபடை. சரிங்களா? கோரல், கோரல்னா என்ன சொன்னேன்? தொழிற்பெயர். இதுவும் ஓல்டு எடிஷன் புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பேன். கோரல்னா தொழிற்பெயர். இங்கே அல்லுன்ற விகுதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. குடிநீர், குடிநீர்னா வினைத்தொகை. சரிங்களா? குடிநீர்ன்றது வினைத்தொகை. எப்படி மேம் இது வினைத்தொகை ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா இது நான் உங்களுக்கு கொடுக்கல, பட் இது வந்துட்டு 10th பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குடிநீர் அப்படின்னா குடிக்கும் நீர், குடிக்கின்ற நீர், குடித்த நீர். சரிங்களா? அப்போ குடித்த நீர், குடிக்கின்ற நீர், குடிக்கும் நீர் 3 காலங்களிலையும் வருது. அப்போ அது வந்துட்டு வினைத்தொகை. சரிங்களா? நெக்ஸ்ட்டு மணி பார்த்தால். மணி பார்த்தால் அப்படின்றது மணியை பார்த்தால் அப்படின்னு வருமா? மறைஞ்சு வந்தாவே அது என்ன சொல்லியிருக்கேன்? தொகை அப்படின்னு சொல்லியிருக்கேன். மணியை அப்படின்னுக்குள்ள 2ஆம் வேற்றுமை தொகை. அரிய மலர், அரிய மலர், அரிய மலர்னா குறிப்பு பெயரெச்சம். இங்கே பெயரில் கொண்டு முடிஞ்சிருக்கா? அப்போ அது வந்துட்டு குறிப்பு பெயரெச்சம். நெக்ஸ்ட்டு செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது. செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. சரிங்களா? சொல்லிசை அளபடை. பெயர் சொல் வினையடையாக எந்த அளபடையில் மாறும்? இதெல்லாமே நான் உங்களுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருந்துருப்பேன். இதுவுமே சொல்லிசை அளபடை தான். செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய ஒற்றளபடையில் வரும் எழுத்துக்கள். என்ன எழுத்துக்கள் வரும்? எத்தனை எழுத்துக்கள்னு நான் இங்கே கேட்கல, என்ன எழுத்துக்கள் வரும்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். அப்போ மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் வரும். ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகையில் அமைவது சொல். சொல். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது. மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது எதுனா? இலக்கணம். இது எங்கே இருக்குன்னா ஓல்டு எடிஷனில் ஃபஸ்ட்டு லெசன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த வரிகளை கொடுத்துட்டு தான் அந்த லெசனே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இது இம்பார்ட்டன்ட். மொழியை தெளிவுற பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். ஒரு மொழி ஒரு பொருள் எனவாம், தொடர்மொழி பல பொருள் என பொது இருமையும் ஏற்பன என்று குறிப்பிடும் நூல் எது? நன்னூல். பவனந்த முனிவரோடதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அவரோட தான் நன்னூல். இப்போ 25 கொஷின் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் எத்தனை பேர் மார்க்ஸ் போடுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தான் அடுத்தடுத்த கிளாஸ் எனக்கு சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு ஒரு ஊக்கமாக இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் போட்டு ஹைப் பண்ணுங்கள். இனிமேல் வரக்கூடிய வகுப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு டாபிக் எடுத்து நடத்துவோம். அந்த டாபிக் கம்ப்ளீட் பண்ண உடனே டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? அதனால் எல்லோரும் கண்டினியூஸாக படிச்சுட்டே வாங்க. ஈஸியாக இருக்கும். இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான் ஃபஸ்ட்டு நமக்கு கவர் பண்ண போகிறோம். ஏன்னா இம்பார்ட்டன்ட் கவர் பண்ணிட்டோம்னா எக்ஸாம் டைமில் நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.